வயசுலேருந்து நிறைய கசங்கிட்டான் என்னண்டு அவன் அம்மா பார்த்து வயசுலேருந்தா போனால அப்போ சௌரங்களை வளர்த்து ஒரு நாங்கள் 5 புள்ளி இளங்களை வளர்த்து எல்லாம் கைக்கூடாது வந்து எங்களோட டோவினா தான் நின்றவா என்ன டோவினா முள்ளண்டாலும் அது கறியின் டேஸ்டாக இருக்கு உள்ளி மிளகு எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு பச்சை மிளகு கொள்ளையிலையோ பேரங்கண்டி மதிய ஹாய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே சொன்னா இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்கள் வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி வந்து காணொலியில் வந்து நல்ல ஒரு காணொலியாக தான் இன்றைக்கி பதிவு செய்ய போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காணொலி வந்து போடையில் இப்போ இன்றைக்கு வந்து மாட்டீடல் வந்து நான் பார்க்குற வீட்டு போகிறேன். அப்படி நிறைய மரக்கரையெல்லாம் வச்சுருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் கவனிக்கணும். திடீர்னு வந்து கவனிக்கல. அது என்னன்னு சொன்னால் அவளுக்கு வந்து இந்த கொஞ்சம் அல்சர்கள் இருக்கிறதால கொஞ்சம் அந்த வயிற்றோட்ட வந்து பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால் வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து தான் சாப்பாடுகள் கொண்டுமே கொடுத்து கொண்டு வரணும். உடனே நாங்கள் எல்லாத்தையுமே கொடுக்க இல்லாது இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து எங்களோட டோவினா தான் நின்றவா என்ன டோவினா மூச்சில் அவனிக்குதான் அவாக்கும் குளுக்கோஸ் சேர்த்தணும். ஏன்னா நான் லிதியாவோட இருக்கிறது நித்தி வந்து நேகா வச்சுருக்கிறது. அப்போ இரவில் நிற்கிறதும் கஷ்டம்னுட்டு லிதியா குட்டி விடியல்னா நர்சரிக்கு விடணும். அப்போ அதனால் வந்து மெட்ட தங்கச்சி கேம்பஸ் அப்போ இவா இருக்கிறாதான்ட்டு இவா தான் கூடுதலாக தான் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் நிற்கிறது. மெட்டத்தை கேம்பஸ் படிக்கிற தங்கச்சி நிற்பா. அவன் நேற்று சொன்ன உடனே வந்து தானுன்ட்டு தன்னுடைய கடமைகளை அவன் செய்தவா. அப்போ சரி ஓகே உண்மைக்குமே இன்னொன்று சொல்கிறோம். பொம்பளை பிள்ளை நேரமே இப்போ தான் விளங்குது. அது மாதிரி கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு லிதியா குட்டி பொம்பளை பிள்ளையா வந்தீங்க என்ன ஆம்பளை பிள்ளைகளும் முக்கியம் தான். அதை நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பொம்பளை பிள்ளை கட்டாயம் வீட்டுக்கு தேவை என்னென்றாலுமே பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி சரி வாங்க நாங்கள் என்னுடைய கதையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். கூடுதலாக எங்களை விரும்பி பார்க்குற ஒருவர் வந்து நான் சிரித்து கதைக்கிறது தான் வந்து விரும்புவேன். இப்போ இது சிரித்து தான் கதைக்கணும். ஓகே இப்போ வந்து நாங்கள் ஈரெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம். இது வெட்டி அதெல்லாம் வந்து சமைப்போம். இப்போ லிதியா குட்டியும் நர்சரியால் வரப்போகிறா. சரி ஓகே. அப்போ எதுக்கு முன்னாடி எங்களை வீடியோ யாராக நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி பாருங்க. சின்ன சின்ன டோவினா மின்ன கொட்டு கேரட் வெட்டி கொண்டு என்னத்துக்கு டோவினா என்னது என்ன இப்படி காய்ச்சா சரி. இன்றைக்கி வந்து பீட்ரூட் கேரட்டும் கோவாவும் வந்து நான் வர வறுக்க போகிறேன். ரெண்டுமே இருந்துச்சு. அப்போ அதை வர வறுக்க போகிறோம். அப்படிங்கால பூசணிக்காய் இருக்குது, வெள்ளைக்கறி, இங்கால நல்ல ஃப்ரெஷ்ஷான ஈரல் பாருங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஈரல் வாங்கி வச்சுருக்கிறோம். அப்படியே பாருங்க மீன், கேரல், நெத்தலி. இன்றைக்கி தான் எங்களுக்கு கறி, இது தீயல் அப்படி ரெடி பண்ணியிருக்கோம். வாழை மீன் நேற்று நாங்கள் மணக்காட்டில் வாங்கின வாழை மீன் இதான் இன்றைக்கி நாங்கள் கறி வச்சு சாப்பிட போகிறோம். முள்ளண்டாலும் அது கறியும் டேஸ்ட்டாக இருக்குது, மீனும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நெத்தலி கேரல் எல்லாம் நாங்கள் தீக்க போகிறோம். ஓகே நாங்கள் வந்து இப்போ ஈரல் வந்து வெட்ட போகிறோம். இந்த ஈரல் வந்து நல்ல ஈரல். இதை விட இன்னொரு ஈரல் இருக்குது, அது இன்னும் நல்ல. அது வந்து இதுவும் வந்து நல்ல இந்த ஈரல். இது வந்து இன்னும் அந்த ரத்தம் ஊடுறதுக்கு நல்ல ஈரல். இதுவும் நல்ல ஈரல்ல நடவுண்ணா. காலையில் ஒரு அம்மா ஒரு ஆள் எடுத்து கதைச்சிருந்தா அவள் சொல்கிறான் அம்மாவையும் கவனிக்குவோம் டோவினாவையும் கவனிக்குவோம். டோவினாவையும் கவனிக்கணும். ஏன் உங்களை கவனிக்கணும்? குளுக்கோஸ் ஏற்றணும். எங்களோட வாழைக்குள்ளையை காட்டுங்க. வேறு உங்கள் பழத்திற்கு வாழைக்குள்ள. ஆனால் இது வந்து நாங்கள் நினைப்பீங்க என்னடா பழத்தும் பண்ணுற புடுங்கா வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கப்பல் வாழையில் கப்பல் வாழைப்பழம் வந்து என்ன காட்டும் கொண்டு வைங்க. அம்மா உறைஞ்சி குடிச்சு கப்பல் வாழைப்பழம் வந்து நல்லா பழுக்கணும். இது வந்து செங்காயாக இருக்கும். அதை நாங்கள் விட்டுருக்குறோம். இந்த வெக்க காலத்தில் வந்து பழங்கள் சாப்பிட்றது உண்மையாக கொஞ்சம் இங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்றதுன்றது கஷ்டம்தான். வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டாலே நல்லா. இப்போ வெக்கைக்கு வந்து எங்களோட வாழைப்பழம் பழுக்கட்டும் இல்லை. எனக்கு ஈரல் வெட்ட விருப்பம் நைஸாக வெட்டுது. அது இந்த மீன் எல்லாம் வெட்ட தெரியாது. இப்போ அம்மா தான் கொஞ்சம் நல்லா
சைட்டாக விட்டோம் வாழை மீன் வெட்டத்துக்கு டோல பார்த்தீங்களா அமைதியாக இருக்கு வீடியோ பிடிக்கிறாங்க கதைக்காக இங்கே வாங்க இல்லைங்க போய் விதியா பிடிக்கலாம் கேட்கணும் கதைங்க ஒருக்கா காய்ச்சிட்டு போங்க அம்மா விளையாடு சமந்தார் குழப்படி செய்யக்கூடாது அப்போ நேசல் இன்றைக்கு என்ன படித்தது உங்கள் வடிவா ஒன்றும் பிடிக்கலையே இது எப்போ எனக்கு நர்சரியால் வந்து கேரட் மாப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறேன் எழுதியா எப்படி இருந்தது எப்படி இருந்தது ஒன்றும் இல்லையோ அப்போ விதியாகலே காலமாக அந்த சாப்பாடு பிடிச்சிருந்ததோ என்ன சாப்பாடு தோசையும் அப்போ நீ படித்தது நர்சரியில் என்ன படித்த ஏபிசிடி சொல்லி காட்டுங்க ஏபிசிடி இது என்ன சொல்லுங்க வித்யாக்கு ஏபிசிடி வந்து ஏபிசின்னு சொல்ல தெரியாது இது ஒரு பாட்டு வித்யா பார்த்தீங்க அது வந்து நான் வந்து டிவியில் போட்டு விடுனாங்க அந்த பாட்டு வித்யா பாடு அதுதான் இல்லையா விளையாட்டு சாமான் பாரு நம்ம இதை வெட்டிட்டு வரட்டும் அச்சா புள்ள சொல் வழியெல்லாம் கேட்குமே இல்லையா நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஈரல் வந்து விதியாகும் அம்மாவுக்கும் தான் ஈரல் விதியாகும் சாப்பிடும் இதோடு சாப்பிடுவீங்க ஈரல் நான் ஒன்றும் கழிவு இல்லை தானே ஈரல் சொல்லி சாப்பிடுவீங்க சாப்பிட மாட்டீங்க அப்போ இதை வந்து நாளைக்கு வைக்கட்டேன் அம்மாவுக்கு என்ன சொன்னால் எல்லா நாளும் வந்து வாங்குறது யார் இது வந்து நான் ஈரல் பார்க்கறது தான் வைக்க போகிறேன் ஏன்னா அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து அதுதான் நல்ல உடம்பு இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க சாப்பிட மாட்டீங்க மீன்கள் சாப்பிடுவீங்க உங்களுக்கு வந்து கேட்ட சாப்பாடு உறவுகளே டோமினாக்கு வந்து பெரும் கரைச்சலுக்கு மேல் கரைச்சல் அதான் அம்மாவுக்கு இவ்வளவு இதுவெல்லாம் அம்மாவுக்கு வருத்தம் ஏனண்டா என்ன சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்க அவைக்கு வந்து என்னென்னு சொல்கிறது மரக்கறி கறி ஏதாவது சமைக்கணும் நான் நேற்று சமைச்சேன் இந்த சமைக்கல அப்புறம் ஒரு கறி வச்சு விட மீன் அப்போ என்ன தோணுங்க சாப்பா இந்த மீன் என்னென்னு வெட்டுறன்றக்கா சொல்லித்தாமா அம்மாவுக்கு பிடிச்ச மீன் தான் ஆனால் இது அம்மாவுக்குண்டே கொடுக்க மாட்டேன் இது வந்து எங்களுக்குரிய மீன் ஆனால் எனக்கு வெட்ட தெரியாது அப்படி வெட்டினா தானே அது சாப்பிட இந்த முள்ளெடுக்க சூழ்நிலை இருக்கணும் இது வந்து தீக்கப்புறம் கேரட் இது மணக்காட்டில் போய் வாங்கினாங்க எல்லாமே கரவில மீன் நல்ல கேரட் நேரம் என்னென்ன பண்ணியா அதை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு தாங்க டோமினாம எல்லாம் கிளீன் பண்ணி தாங்க அம்மா அம்மாண்ட சத்தமே இருக்கா இன்னும் தனிங்க எல்லாம் கிடைக்கிறா தெரியும் விளங்கல யாரோடைய மகன் இருக்கிற இந்த நெத்தலியை வந்து சொல்றது வெள் நெத்தலியன் பாருங்க நல்ல பெரிய பெரிய நெத்தலி வெள் நெத்தலி நோவுதோ அதில் அம்மா மாடவை நித்திர விழுங்க சரி நீங்கள் அம்மா மாட நித்திர விழுங்க நேற்றைய மாதிரி இல்லையம்மா நேற்றைய மாதிரி நீங்கள் நித்திர விட்டீங்கன்னு சொன்னா பிறகு டியூஷனுக்கு என்ன போகணும் நித்திர முக்கியம் அம்மா மாருக்கா நித்திராக்கி விடுங்க நேரண்டு நித்திராக்குறது பொம்மையே ஆறாயிரம் உண்டு என்னண்டு ஆறாயிரோ வரும் அப்படி நித்திராக்கு இப்படிதான் நித்திராக்கி விடுறது அப்படி இப்படி நித்திர விடணும் நித்திர விடுங்க ஆமா இந்த மீன் என்ன நம்ம விட்டுறோம் இழுத்து போட்டு ஜெயிட்டு ஜெயிட்டு விட்டுறோம் இல்லையா என்ன தடுக்கிறது எடுக்குது இந்த மீன் வாங்கி வெட்டி கறி வச்சு போய் சாப்பிடு என்னன்னு சொன்னா இந்த வெட்டுப்புளியா மீன் வெட்டு இப்போ இதையாவே நித்திர விடணும் என்னன்னா இது இருக்குது
விடுபடாதவங்க என்னன்னு சொன்னா மீன் வளர்க்குது சரி எங்க சரியே மீன் சரி ஏண்டா இந்த கையில் அம்பிட்டனே சத்தம் கேட்கல என்னென்னு விட்டுரு இந்த மீனும் ஒரு 2 சின்ன துள்ளு மண்டை மீனும் வந்தது 500 ரூபா காமிலம்மா மணக்காட்டில் வாங்கினாங்க நல்ல கரவலை மீன் 500 ரூபா 104 போய் வாங்கிட்டு ஆனால் இந்த குழம்போடைய சோறு சாப்பிடலாம் உப்பு புளி சொல்லாத என்னுடைய ஆளுக்கு பிரச்சனை சரியா விட்டுருந்தாங்க சரியா இந்த பிள்ளைக்கு சரி சரியா சேப்பே மாறிட்டு இந்த அலி எடுத்து துளைச்சா இந்தியா காட்டியா வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள்லாம் சரியா வெட்டுற சரியோட எப்படி திதியா என்ன கதையை கேட்டா சிரிப்பு வரும் சிரிச்சா இன்னைக்கு உங்களோட இடத்துல என்ன தொலைப்பேன் வந்துட்டா வந்து உறவுகளே நாங்கள் சிரிக்கிறது பிடிக்காதான் பிரச்சனை அவாக்கு அது விளங்கலேன்னு அவாக்கு அது ஒரு அம்மா இப்போ என்ன செய்யணும் இருக்கிறேன் முள்ளு குத்துட்டு பத்தி முள்ளு குத்துட்டு எனக்கு இன்றைக்கு கை நடுங்குதே நம்ம எனக்கு கை நடுங்கு அம்மா சொல்ற எனக்கும் சாப்பிட்டு சரி மீன் எல்லாத்தையுமே டோபினா கழுவி போட்டு பார்ப்போம் ஓகே இப்போ வந்து மீன் கறி வந்து வைக்க போகிறேன் அடுத்தது இங்கே வந்து தீக்க போகிறேன் ஒரு பச்சை மிளகாய் உள்ளி மிளகு கருவேப்பமிலை சின்ன வெங்காயம் போட்டு இது வந்து குழம்பு கறி சின்ன வெங்காயம் இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பழப்புளி இவ்வளோ கிடைச்சி வச்சுக்கோம் பழப்புளி மீன் கறிக்கு பழப்புளி இருந்தால் தான் டேஸ்ட்டு தீயனுக்கு வந்து பழப்புளி இருந்தால் தான் டேஸ்ட் சரி ஓம் சொல்லுங்க தொலைப்பு இருக்க தொலைப்பு இந்த தொலைப்பை போட்டு இப்போ திறக்கக்கூடாது அப்பா வந்து அடிப்பா கொஞ்சம் வைக்குங்கோ அம்மா அப்புறம் எடுப்போம்மா இப்போ எடுக்காயங்கோ ஓ வேற சப்பாத்தி நம்ம எடுக்கணும் உள்ளுக்குள்ள வச்சுருங்க கலட்டி கொண்டு வைங்க சரி இப்போ நான் வந்து மீன் பிடியில் வந்து வைக்கிறேன் இங்கே பூசணிக்காய் வந்து இருக்குது இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் குழம்பு வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்வோம் முதல் பால் கொஞ்சம் விடுறேன் என்ன கட்டிடாது முதல் பால் கொஞ்சம் இது 2ஆம் பால் கொஞ்சம் தேங்காய் திருவினாலும் பால் நல்ல திக்காக வரும் மிக்சியில் அடித்தா தான் அடிக்கிறோம் நல்ல திக்காக வந்துடும் அப்படி இருக்கோம் மீனை பார்க்க கொஞ்சம் பெரிய கறியாக வைக்கிறேன் நான் ஏண்டா சதியன் டோபினா நாங்கள் எல்லாம் சாப்பிட்ற ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஆகிட்டு பெரிய கறியாக வைப்போம் இன்னும் ஒரு காடிக்கணும் அவன் இப்படியே கட்டுவோம் இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கறித்தூளும் போட்டுட்டு அப்படி வெக்காக இந்த தூள் கொஞ்சம் வந்து உரைப்பு கூடவே இருக்குது கொஞ்சம் உரைப்பை குறைச்சி போடுவேன் நான் இந்த சரியான உரைப்பு ஆனால் நல்ல டேஸ்டான தூள் பெரிய கறி தானே ஓகே நீங்கள் வந்து குழம்பு கறி வந்து இப்படி அடுப்பில் தூக்கி வைக்க சரி
இது பூசணிக்காயெல்லாம் வந்து இப்போ மசிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா பாலை வந்து விடுறோம். உள்ளி மிளகு எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிய வச்சாச்சு. இதுக்கு வந்து நான் தாளிச்சு கொடுக்குறேன். அது வெங்காயம் கூடையில் இப்போ வந்து இதுக்குள்ள கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு சீரகத்தூளும் போடுறது. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வித்தியாசம் பூசணிக்காய் கறியெல்லாம் நல்லா பிடிக்கும். எவ்வளோ பிடிக்குங்க? பூசணிக்காய் கறி சாப்பிட்டா உடம்பு நல்லா பூசணிக்காய் கறி வந்து ரெடியாகுது. இந்த நம்ம அந்த தீயல் வந்து ரெடியாகுது. சாப்பிட்டு அம்மா சொன்ன மாதிரி அந்த தீயலோடைய வந்து சோறு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா அவிக்கட்டும். அவிச்சு அப்படியே புளி உப்பெல்லாம் நல்லா சேர்ந்து மீனோட நல்ல டேஸ்ட்டாக சேர்ந்து வரட்டுக்கும். அடுத்த ஐட்டம் வந்து இதில் வந்து என்ன மீன் கறி வைக்க போகிறோம். நீங்கள் அதை வந்து ஈரல் கறி வைக்கணும். ஓகே, தொடர் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் கடுகும் போட்டு வைக்கிறோம். ஏன் வேணா போட்டு வரேன் தெரியாது. ஓகே, அப்படியே வந்து கருவேப்பிலை வெங்காயம் இது போட்டுக்கிறேன். இதை வந்து என்ன செய்யணும், நான் நல்லா காலி கிடைப்பேன்னா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஈரல் வந்து ஈரல் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை உள்ளி எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அந்த தண்ணி அவிஞ்சு வர பால் விட்டு தணிக்கலாம். ஆனால் அம்மாவுக்கு வந்து உண்மையாகவே வெள்ளக்கறி விருப்பம் இல்லைன்னு சொன்னவா. அப்படி வந்து நான் கொடுக்குறேன். நமக்கு தெரியாது நான் வெள்ளத்தில் நான் கொடுக்குறது. கொஞ்சம் தாளிச்சு சொல்லி வச்சா கொஞ்சம் மாசமாக டேஸ்டாக இருக்குது. அதுக்காண்டி தான் நான் தாளிச்சே குடும்பம் வந்து நீங்கள் வீட்டை போட்டு நீங்கள் நித்திர கொள்ளையிலையோ நேற்று இந்த மாதிரி நித்திர ஒன்று டியூஷனுக்கு போனது இல்லையா? அம்மா தான் எல்லாம் செய்யணும்னா போய் யார் செய்யறது? என்ன செய்யட்டும், என்ன செய்ய சாப்பிட்டு செய்யறாரு. என்ன செய்யட்டும் இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக உள்ளி இஞ்சி எல்லாம் போடுவோம். உள்ளியும் மிளகும் இஞ்சி இல்லை மிளகு உள்ளி மிளகு நான் மதங்கி கொண்டு வந்து எடுத்து வச்சிருந்த ஈரலையும் இதுக்குள்ள போடுவோம். குழம்பு கறிவேப்பிலை நிறைய இல்லை. முட்டோட நீ வர மாதிரி நல்ல வாசமாக தான் இருக்கு. கொஞ்ச நாள் ஈர சாப்பிட்டோம். இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம். உப்பு குறைச்சி தான் போடுறேன்னா உப்பு நல்லமில்லை நல்ல வழியாக வதங்கி இப்படி குழம்பு தெரியுதுன்னு பற்றி தெரிய செய்யணும். இந்த குழம்பு வந்து நல்லா தான் இருக்குமா. இந்த கெட்ட வேலை வாழை குறையாது. குடிக்கிறது ஓகே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு வந்து வந்துட்டுது. என்ன செய்யப்படுறோம் டோவினா அடுத்த இடம் சரியான்னு சொல்லக்கூடாது. அப்பாவோட எனக்கு சமையல் பழகணும் பாருங்க. நல்ல வடிவாக உருண்டுக்கு 2 வதங்கி வந்துட்டுது. 2 விதமான ஈரல் இதுக்குள்ள இருக்குது பாருங்க. ஒன்று இந்த ஈரல், மெட்டல் பாருங்க. இதுதான் வந்து சூப்பர் ஈரல். இது வந்து நல்ல உடம்பு மற்ற நல்ல வந்து பால் விடுவோம். நாங்கள் பால் எனக்கு சொல்லி வந்து 2000 3000 வந்து ஈரல் பாலுக்கு ரெடி. இங்கால வந்து குழம்பு வந்து கொண்டு கொதிச்சு கொண்டு பாலை பாருங்க. தடா பசி வந்துட்டு தான் என்ன செய்கிறாரு பாருங்க. நான் டேஸ்ட் பண்ணுறேன். சூழ்நிலையாக இருக்குது. அப்போ இன்றைக்கு ரோபி நான் நிற்கிறேன். அப்போ இருக்கிறேன். சரி நான் வந்து கோவா வர சொல்லி பாருங்கண்டே. மதிய சாப்பாடு வந்து கேரட் கோவா வரை பூசணிக்காய் வெள்ளைக்கறி இந்தால ஈரல் பால்கறி இது காலமை வச்ச பருப்பு சாம்பார் நல்ல மீன் தீயல் குழம்பு அங்கால அடக்கு.
நாங்கள் வந்து இப்போ எல்லாம் சமைச்சு நாங்களாம் கடை செய்ய சாப்பிடணும். வெளியாக சமைச்சீங்க? கருத்து போய் சோறு வெளியாலாம் போட்டு இல்லை வீட்டில் சமைச்சு வீட்டுக்குள்ளே சமைச்சு நன்றி அவரை கொத்தி நான் தான் சோறு நேற்று மட்டும் நான் தானே கொத்தி சாப்பிட்டேன். உங்களோட சோறு அது பிரியாணி பிறந்த நாளோட சமைச்சு முடிஞ்சு இல்லாட்டி இருந்துருக்கு. நாளைய கொத்துவோம். சரி, என்ன மீன் கறி? இந்த வாழை மீன் கறி நல்ல வாழை மீன் கறி மதியம் சாப்பிட சரி வராது. எல்லாரும் சொல்லிவிடும் வாழை மீன் வந்து இரவில் சாப்பிட சரி வராது. அந்த எங்களுக்கு வாழை மீன் அந்த அம்மா சொன்னா தனக்கு வாழை மீன் பிடிக்குமா ஆனா தனக்கு இரவில் அதை சாப்பிட சரி வராது. அன்புடன் வரவேற்கிற மேடைக்கு உடைக்கணும். ஆனா துசியா இருக்கும் கருவெளி தானே சாப்பிடுவோம். சொல்லுவோம் அப்பதே நன்னின ஆசீர்வாதம் யாரையும் மറ്റുள்ள வேதனை ஆனந்த ஆசீர்வாதம் பாய் சோத்திரம். சாப்பிடுவோம். அப்பா அப்பா போனது தம்பி அப்பா கூப்பிடுறேன். அப்பா போன் எடுத்தது நான் போன் திருத்த கொடுத்துருக்கு. கொடுத்துட்டீங்களா? அப்பா எடுத்தனால பாத்தீங்களா? அப்பதான் எடுத்தாரு உங்களோட அப்பா. சொல்லு கடையில் என்னோட போன் பண்ணுறேன். கடையில் அப்பா எனக்கு ரீலோட் ஒன்று போட்டு தம்பி டேட்டா ஒன்று போட்டு கேட்டேன். கறி வெள்ளையாங்க எப்படி சாப்பாடு நல்லா நல்லா வெயிலுக்கு சாப்பாடு கொஞ்சமாக தான் சாப்பிடும். தண்ணி தான் இருக்கும். காலம் தோசை சாப்பிட்டு போனால் தண்ணி தான் வைக்க கொடுக்கும். பசிக்குது காலம் சாப்பிட்டு எனக்கு பசி வந்தால் நம்மளுக்கு தான் இடையில சாப்பிட முடியுது. அடுத்தது அப்போ இன்றைக்கு அவாக்கியத்து சாப்பாடு இல்லை தான். வீட்டில் ரெண்டா பசி வரா. வீட்டில் ரெண்டா பசி வரா. சும்மா அதை சாப்பிட்டா இனிமேல் நல்ல சந்தோஷம். வடிவா இப்படி மதிய சாப்பாடு சாப்பிட்றோம். டேஸ்டாக இருக்குது. நல்லா இருக்கும் சாப்பாடு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. உங்களோட கடையும் வெக்கதானே சரியான வெக்கன்னு தன்மை தெரியும். ஓகே நல்லா தண்ணி குடியுமோ? சாப்பாடு காலமே கொஞ்சம் உரைப்ப கொஞ்சம் தோசையை சாப்பிட்றோடய தண்ணி விடாது. சில நேரத்தில் இனிப்பு சாப்பிட்டு போனால் பெருசாக தண்ணி விடாது. தோசை சாப்பிட்டு போனால் தண்ணி நாளே தானே சாப்பாடு 4 கிட்ட தெரியும். 1 விட்டு நாளே குளிர்ந்து சாப்பாடு தெரியாம விரும்பி சாப்பிட எனக்கு நல்ல சந்தோஷம். சரி, ஓகே. அப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். கேமராமேன் எனக்கு கை உடையது போது எங்களோட வாழைப்பழத்தை பார்க்க ஆசையாக இருக்கும். அந்த நல்ல அப்பளம் கொடுக்கும் கப்பல் பழம் என்ன. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். சார் என்ன மாதிரி சாப்பாடு என்ன சொல்லுது? அனைவருக்கும் பசி இல்லைங்க. பசி இல்லாதான் வந்து நான் கூப்பிட. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளும். கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.